இந்த அவசர பொதுக்குழுவிலே பல முக்கிய தீர்மானங்கள், ஒன்றல்ல இரண்டல்ல பல முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்ற போகிறார்கள். அதிலே மிக முக்கியமாக கூட்டணி குறித்து ஒரு முடிவெடுக்க போவதாக தகவல். அது அடுத்த தகவலை பார்க்கலாம். அவசர பொதுக்குழுவில் யாருடன் கூட்டணி வைப்பது, அல்லது தனித்து போட்டியா, அல்லது தாவேக தலைமையில் மட்டும்தான் கூட்டணி இல்லையா போன்றவை குறித்தெல்லாம் இறுதி செய்ய போகிறார்கள். அதே போன்று கூட்டணி குறித்த முடிவு செய்ய விஜய்க்கு முழு அதிகாரம் கொடுத்து ஒரு தீர்மானம் நிறைவேற்ற போகிறார்கள் என்ற தகவலும் உறுதியான தகவல் நமக்கு கிடைத்திருக்கிறது. எனவே விஜய் அஇஅதிமுகவுடன் செல்ல போகிறாரா, பாஜக உள்ள அதிமுகவுடன் செல்ல போகிறாரா, இல்லை பாஜக இல்லாத அதிமுகவுடன் செல்ல போகிறாரா, அதிமுகவுடன் சென்றால் முதலமைச்சர் விஜய் வேட்பாளராக விஜய் இருப்பாரா, அல்லது இபிஎஸ் இருப்பாரா போன்ற பல கேள்விகள், பல குழப்பங்கள். அது மட்டும் இல்லாமல் ஒரு பக்கத்திலே காங்கிரஸ் விசிக விஜயுடன் சேர்ந்து துணை முதல்வர் காங்கிரஸ் கொடுக்க போய், இல்லை விசிகாவை கொடுக்க போகிறார்கள், முதல்வர் வேட்பாளராக இவர் இருக்க போகிறார் விஜய் என்றெல்லாம் பல தகவல்கள் பரபரப்பாக பேசப்படுகின்றன. என்றால் விஜய், எனக்கு தெரிந்து என்னுடைய இந்த நீண்ட பத்திரிகையாளர் அனுபவத்திலே, ஊடகவியலான அனுபவத்திலே, நிச்சயமாக விஜய்க்கு கொடுக்கப்படுவது போல இந்த சமூக வலைதளங்களிலே கொடுக்கின்ற முக்கியத்துவம் வேறு யாருக்குமே இல்லை என்று கூறலாம். அந்த அளவுக்கு உண்மையோ பொய்யோ ஒரு தகவல் பரவிக்கொண்டே, தினமும் ஒரு தகவல் பரவுகிறது விஜயை பற்றி, பரபரப்பாக பேசப்படுகிறது, வைரலாக்கப்படுகிறது. வைரல் ஆகிறதோ இல்லையோ, வைரலாக்கப்படுகிறது என்பதுதான் நிதர்சனம். அதுதான் உண்மை காட்சியாக இருக்கிறது. எனவே விஜய் யாருடன் கூட்டணி வைக்கப் போகிறார் என்பது குறித்தும் அவர் தொண்டர்களை கேட்டு, பொதுக்குழுவை கேட்டு முடிவெடுக்கலாம். ஆனால் யாருடன் வைப்பது என்பது குறித்து நாளைக்கு அறிவிப்பாரா என்றால் நிச்சயமாக கேள்விக்குறிதான். என்றால் ஏற்கனவே கூறிவிட்டார், ஜனவரியிலே பொங்கல் போதுதான் அதை அறிவிக்கப் போகிறார். அந்த அதிகாரத்தை கொடுப்பதற்கான தீர்மானத்தை நாளை நிச்சயம் நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பு இருக்கிற தகவல் நமக்கு கிடைத்திருக்கிறது.